என்பதற்கு தமிழில் என்ன? இன்றைய மொழி அறிவோம் பகுதியில் சொல்கிறார் நிரஞ்சன் பாரதி. இந்த பென்சில் என்று சொன்ன உடனேயே நம்முடைய நினைவலைகள் அப்படியே பல ஆண்டுகள் அப்படியே பின்னோக்கி போகும் நம்முடைய பள்ளி பருவத்துக்கு. இந்த பென்சில் என்பது ரொம்பவே மென்மையான, ரொம்பவே கவர்ச்சியான அழகை உடைய ஒரு எழுதுகோல் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த பென்சிலை கொண்டு நாம நிறைய வரைஞ்சிருப்போம். இந்த பென்சில் என்பதற்கு தமிழில் என்ன? கரித்தூவல் அப்படிங்கிற ஒரு சொல் சொல்லப்படுது. அது என்ன கரித்தூவல்? கரி என்றால் உங்க எல்லாருக்குமே தெரியும், நிலக்கரி தான், அதாவது கார்பன். இந்த கார்பனில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கிராஃபைட் என்பது. அந்த பென்சிலுடைய அந்த லெட் இருக்கு இல்லையா, அந்த லெட் என்பது கிராஃபைட்டால் ஆனது. இந்த கிராஃபைட் என்பதை கரிப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் அந்த பென்சிலை பயன்படுத்த அது தேய்ந்து கொண்டே வரும். இந்த கிராஃபைட் என்பதை அடிப்படையாக கொண்டு கரி அப்படிங்கிற அந்த பெயரை வச்சிருக்காங்க. அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா தூவல் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. அது என்ன தூவல்? தூவல் என்றால் இறகு என்று பொருள். முன்னொரு காலங்கள்ல ஒரு பறவையின் இறகை எடுத்து அதை மையில் முக்கி எழுதுவாங்க. இந்த தூவல் என்பது எழுதுவதற்காக பயன்படும் இறகு என்கிற ஒரு பொருளும் இருக்கு. இதன் அடிப்படையில கரித்தூவல் அப்படிங்கிற ஒரு அழகான பெயரை இந்த பென்சிலுக்காக உருவாக்கியிருக்காங்க. இன்றைய மொழியறிவும் பகுதியில் இந்த பென்சில் என்பதற்கான தமிழ் சொல்லை அறிந்திருப்பீர்கள். மேலும் ஒரு முக்கியமான சொல்லோடு அடுத்த மொழியறிவும் பகுதியில் உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன்.